இங்கே பிரபு அப்படிங்கிற ஒரு பையனை காய்ச்சாங்க. இவனுக்குமே எல்லா பொண்ணும் கூட ஜாலியாக இருக்கணும், நல்லா பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாமே இருக்குது. பட் இவன் லைஃப்பில் மட்டும் அது வந்து நடக்கவே மாட்டேங்குது. பிரபுவுமே எப்போவுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே புலம்பிகிட்டே இருக்கிறது தான் வேலை. என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, எனக்குன்னு ஒரு லவர் கிடைக்கவே கிடைக்காதா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஓரளவுக்கு முத்தி போய் இவன் வந்து இப்போலாம் பூச்செடிக்கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுறான். இப்போ ஊரில் மனோஜினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அவங்க அப்பா பார்த்து வச்சிருக்காரு. பட் மனோஜினிக்கு கல்யாணத்துலலாம் விருப்பமே இல்லை. அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர். அவங்க அம்மா இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுற காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ வந்து பிரபுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. பிரபுவுமே அவன் வாழ்நாள் கனவு நிறைவேறின மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கான். கடைசியில் எப்படியோ நமக்கும் ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மனோஜினி வந்து இவன் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். இப்போவும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட எங்கள் அம்மாக்காக மட்டும்தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் மேடியிலே வச்சு சொல்கிறா. கல்யாணமும் நமக்கு முடிஞ்சது, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லி பிரபு வந்து சந்தோஷமா இருக்கிறப்ப மனோஜினி வந்து நான் போய் ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. பிரபுவுமே மனோஜினி கிட்ட எவ்வளவோ பேச ட்ரை பண்றாங்க. பட் அவன் வந்து ரொம்ப ஹாஷா நடந்துக்கிறா. என் மேல உன் கை பட்டுச்சு கொன்றுவேன் அப்படி சொல்லி மிரட்டினதுனால பிரபுவுமே கோச்சிட்டு போய் தூங்கிறான். அன்னைக்கு நைட்டு பயங்கரமா பிரபு கொரட்ட விடுறது இல்ல, மனோஜினியோட தூக்கமே போயிடுது. மனோஜினியுமே என்னடா லைஃப் அப்படிங்கிற மாதிரி அழுக ஆரம்பிச்சிடுறா. பிரபுவுமே மனோ கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கா. பட் அவ வந்து இவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறா.